அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாங்கள் வந்திருக்கின்ற தர்கா ஷரீப் சையீத் அஹ்மது அல் கபீர் ரிஃபாஇ ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான தர்கா ஷரீப். இவர்கள் ஈராக் நாட்டிலே நாசிரியா என்கின்ற பகுதியிலே இவர்களுடைய புனிதமான ஜியாரத்து இடம்பெற்று இருக்கின்றன. இவர்கள் ஹிஜ்ரி 512வது ஆண்டில் பிறந்தார்கள். குத்துபுல் அக்தாப் ஹவுசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில 42 வருடங்கள் வித்தியாசம். அதாவது ஹவுஸ் நாயகத்துக்கு 42 வருஷமாக இருக்கின்ற பொழுதுதான் இவர்கள் பிறக்கின்றார்கள். இவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே இவர்களை பற்றி உண்டான முன்னறிவிப்புகள் செய்யப்பட்டு இருந்தன. சையீத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய தாய் மாமனாகிய மன்சூருல் பத்தாஹி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காண்கிறார்கள். பெருமானாரை சூழ புடைசூழ வலிமார்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சிறு பிள்ளையின் மீது தலையிலே கையை வைத்து தராவிக்கொண்டு அதே போல் அந்த பிள்ளையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மன்சூருல் பத்தாஹி நாயகம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது யார் இந்த பிள்ளை என்று கேட்டார்கள். அதுக்கு சொன்னார்கள், இவர்கள் உங்களுடைய குடும்பத்திலே பிறக்க இருக்கின்ற ஓர் இறைநேசர் என்று நன்மாராயணன் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு இறைநேச செல்வர் யார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி மன்சூருல் பத்தாஹி நாயகம் பார்க்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்திலே அவர்களுடைய தங்கை ஹம்லாஹி பிள்ளை பெறுவதற்காக வேண்டி இருக்கின்றார்கள். அப்பொழுது தங்கையிடத்திலே சொன்னார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நன்மாராயணம் பிறக்க இருக்கின்ற இந்த குழந்தைக்கு இருக்கின்றன. அந்த குழந்தை தான் சையீத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய கராமத்தாக பேசப்படுகின்ற செய்திதான், இவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்திலே மதீனா ஷரீஃபுக்கு சென்றார்கள். அங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரவுதாவுக்கு முன்னின்று ஒரு கசீதாவை பைத்தை படித்தார்கள். அந்த பைத்து தான் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. ஃபி ஹாலத்தில் பஅதி ரூஹி குந்து உர்சிலுஹா துகப்பிலுல் அர்த அன்னி வஹிய நாயிபதி வஹாதிஹி தௌலத்துல் அஷ்பாஹி கத ஹதரத் ஃபம்துத் யமீனிக கை தஹ்லா பிஹா ஷஃபதி என்கின்ற பைத். அதாவது, யா ரசூலல்லாஹ், நான் தூரத்தில் இருக்கின்ற பொழுது என்னுடைய ரூஹை அனுப்பி வைத்து கொண்டிருந்தேன். உங்களிடத்திலே சலாம் சொல்லி அனுப்பினேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய ரூஹும் ஜசதும் சேர்ந்து உங்களுடைய முன்னால் வந்து நிற்கிறேன். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய புனிதமான கரங்களை எனக்கு தாருங்கள் என்றார்கள். கபரு பிளந்து வலது கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலது கை அந்த கபருக்குள்ளிருந்து வெளியே வந்தன. அதை சையீத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ நாயகம் முத்தமிட்டார்கள் என்கின்ற வரலாற்று செய்தி பல கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு இது உண்மைப்பிக்கப்பட்ட ஒரு செய்தியாக பல இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே சையீத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பணிவை கடைபிடித்தார்கள். சரியான இரக்க குணம் உடையவர்களாக இருந்தார்கள். சையீத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ நாயகம் சொன்ன ஒரு உபதேசத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவைகளை எல்லாம் ஏவினார்களோ அவைகளை ஒவ்வொரு வழிமார்களும் தன்னுடைய முழு மூச்சாக எடுத்து நடந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சையீத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ நாயகம் சொன்னார்கள், எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பெருமை அடிக்க வேண்டாம், பணிவாக நடந்து கொள்ளுங்கள். பணிவாக நடந்து கொள்வதற்கு உதாரணம் ஒன்றை சொன்னார்கள். இந்த பூசணிக்காய் இருக்கிறதல்லவா, அது கொடி, அதனுடைய கொடி பூமியிலேயே தான் செல்லுகின்றது. அதனால் பணிவாக செல்லுகின்ற அந்த பூசணிக்காய் கொடியிலே வளர்கின்ற பூசணிக்காயின் பாரத்தை அது சுமக்காது, அந்த கொடி சுமக்காது. ஏனென்றால் அது பணிவாக இருக்கின்ற காரணத்தினால் அதை மண் சுமக்குகிறது. தென்னை மரம், பனை மரம் போன்ற உயர்ந்து நிற்கின்ற பெருமை எடுத்துக்கொண்டு இருக்கின்ற அந்த மனிதர்கள் அதே போன்று அவர்கள் சொல்லுகிறார்கள், நிமிர்ந்து நிற்கின்ற அந்த மரங்களுடைய காய்களை அவைகளே தான் சுமக்க வேண்டும். யார் ஒருவன் பெருமை அடித்தானோ அவனுடைய சுமையை, அவனுடைய கஷ்டத்தை, நஷ்டத்தை எல்லாம் அவனே சுமக்க வேண்டி வரும். அதனால் யாரும் பெருமை அடிக்காதவர்கள், பணிந்து செல்லுங்கள் என்கின்ற செய்தியை சையீத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படிப்பட்ட ஷேഖனா சையீத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ நாயகம் அன்னவர்கள் அவர்களுடைய காலத்திலே தஃப் அடித்து, ரபான் அடித்து அவர்கள் மக்களுக்கு திக்ருடைய மஜ்லிஸ்களை செய்து காட்டினார்கள். அந்த திக்ருடைய மஜ்லிஸ்களை நாங்கள் அவர்களுடைய அந்த முறைப்படி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரி அவர்கள் ரிஃபாஇயா தரீக்கத்தினுடைய மிக பெரும் ஸ்தாபகராகவும் அதே போன்ற அந்த தரீக்கத்தினுடைய அடையாளமாகவும் இருக்கக்கூடியவர்கள் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். இவர்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஜியாரத்
لا إله إلا الله لا إله إلا الله لا إله